ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இரவு வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியருக்கு இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்போம். அவரையும் அவர் ஊழியத்தையும் குடும்ப காரியங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே இன்றைய நாளிலும் எங்களுக்காக தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு பரிசுத்தாவியானவரை வரவேற்று கொண்டு அந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் கூடாக நடத்தப்படுகிற ஊழியரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோ பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. பாஸ்டர், உங்களோட மைக்கை எடுத்து விடுங்கள். Praise the Lord, brother. Thank you, brother. தொடருங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. Okay. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. அவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாய் உயர்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய தலைப்பு இந்த மாலை நேரத்தில் என்னவென்றால், தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார். எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அந்த தீமையை சந்திக்கிற சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற கஷ்டங்கள், விடுகிற கண்ணீர்கள், வேதனைகள், ஏன் சில நேரத்தில் தூக்கம் நித்திரை இல்லாதபடி அவதிப்படுவது, இவையெல்லாம் வேதத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் போதுமானவராய் இருந்து நம்மை காத்து கொள்ளுகிறார். தீமையான நேரங்களில் நம்மை ரட்சித்த, நம்மை மீட்ட, நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த, நம்மை பசுத்தமாக்கின, பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்த, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டு நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராய் மாற்றின இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக தீமையான நேரங்களில் நமக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமை பிசாசின் மூலமாக வருகிறது. தீமை அநேக ஜனங்கள், போராமை உள்ள ஜனங்கள், வைராக்கியம் உள்ள ஜனங்கள் நம்ம வளர்வதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில சகித்துக் கொள்ளாத முறையில் வாழ்கிறவர்கள், யோசிக்கிறவர்கள், அவர்கள் மூலமாக தீமை நமக்கு வருகிறது. சில நேரங்களில் சொந்த குடும்பத்திலே இருந்து தீமை வருகிறது. ஆனா வேதத்தின் வாயிலாக கர்த்தர் எவ்விதமாக தீமையான நேரங்களில் நமக்கு துணை நிற்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தீமையான நேரங்களில் துணையாய் நிற்கிறார். வேதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 46 சங்கீதம் 1 வசனம்,
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும். எப்பொழுது தீமையான ஆபத்தான நேரங்கள் வரும் பொழுது, தீமையான ஆபத்தான நேரங்கள் வரும் பொழுது அவர் துணையாய் நிற்கிறார், வாதாடுகிறவராய் நிற்கிறார், யுத்தம் பண்ணுகிறவராய் நிற்கிறார், விடுவிக்கிறவராய் நிற்கிறார், போதுமானவராய் நிற்கிறார், தேற்றுகிறவராய் நிற்கிறார், கண்ணீரை துடைக்கிறவராய் நிற்கிறார், துணை நிற்கிறார். அநேகர் ஆபத்து காலத்தில் தான், தீமையான நேரங்களில் தான் எல்லோரும் நம்மை விட்டு கடந்து சென்று விடுவார்கள். எல்லோரும் விட்டு விட்டு போய் விடுவார்கள். ஆனால் நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர், அவர் ஆபத்து காலங்கள் வரும்போது உடனே உதவி செய்ய வருகிறவர். அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், போதிய பலனை கொடுப்பார். இப்போ ஆபத்து காலம் வரும்போது நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும், பலவீனம் அடைந்து விடும். நம்முடைய ஆத்துமாவில் பலன் இல்லாதபடி சோர்விலும் சோகத்திலும் ஆழ்ந்த நிலையில் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் துணையாய் நிற்கிறார். வந்து நான் இருக்கிற, பயப்படாது. அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், வேத வசனத்தின் மூலமாக தேற்றப்படுகிறோம், அவருடைய வார்த்தையின் மூலமாக தேற்றப்படுகிறோம். ஆபத்து நாட்களில், தீமையான நாட்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார் என்றால், நம்மை நாமே அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது இந்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வரது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாத. தீமையான நாட்கள் வரும், வந்தாலும் பயப்படாது. பிசாசின் மூலமாய் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிற, அடைக்கலத்தை கொடுக்கிற கர்த்தர் நாம். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது, அவருடைய வார்த்தை உயிர் மீட்சி கொடுக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றுகிறது, அவருடைய வார்த்தை ஆறுதல் படுத்துகிறது. அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மை பலப்படுத்தி மீண்டும் எழும்பி பிரகாசிக்க, பலனடைய கிருபை தருகிறது. நீ பயப்படாதே. பயந்து கொண்டு இருக்கிற உள்ளத்தை பார்த்து தான், தீமையான நாட்களில், ஆபத்தான நாட்களில் பயந்து கொண்டு இருக்கிறவனுக்கு ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் கூட இருப்பவரானால் அவர் நம்மை ஆதரிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், துணையாய் நிற்கிறவர். அவருடைய நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான கர்த்தராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கரத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வரும். உதவி கரத்தை நீட்டுகிறார். அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் என்று அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வாக்கு தத்தத்தில் நிலைத்து நிற்க வேண்டும்.
அவருடைய வாக்குத்தத்தம் உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது அவர் துணையாய் நிற்கிறார். இந்த இடத்தில் ஏசாயா 41:10 திட்டவட்டமாக கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை பலப்படுத்துவேன். ஆபத்து காலத்திலோ தீமையான காலத்தில் நீ கடந்து செல்லும் பொழுது, வெள்ளங்கள் மீது புரளும் போது, பிசாசினுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும் போது, அந்தகார சக்தியினுடைய கிரியைகள் உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கும் விரோதமாய் தீமை செய்ய எழும்பும் போது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ என் பலவீனத்தை நீக்கி என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை ஆதரிப்பேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். தீமையான நாட்களில் நமக்கு துணையாய் நிற்கும், நம்மை பலப்படுத்தும், நம்மை தேற்றும். இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் துணையாய் நிற்கிறேன், உன்னை தாங்குவேன், வலது கரத்தினால் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க. அதாவது உனக்கு யார் அநீதி செய்ய தீமை செய்ய புறப்பட்டாலும் ஏன் வலது கரம் உன்னை தாங்கும், என் வலது கரம் உன்னை தூக்கி எடுக்கும், என் வலது கரம் உன்னைத்தான் உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தது. அது இனியும் தூக்கி எடுப்பதற்கு கிருபை கொடுக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாத கர்த்தராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதாவது வலது கரம் என்னோடு கூட இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அந்த கரம் என் மீது நீட்டப்படும் போது என் ஆத்மா பலனடையும், என் சரீரம் பலனடையும், என் ஆவியில் களி கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார்? வலது கரத்தினாலே துணை நிற்கிறார், வலது கரத்தினாலே தாங்குகிறார், வலது கரத்தினாலே விடுவிக்கிறார், வலது கரத்தினாலே அவருடைய அற்புதங்கள் நமக்கு நடைபெறுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நம்பி விசுவாசித்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமான கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பி வாழ்ந்தபடினாலே இவ்விதமாக விசுவாசத்தோடு பாடல்களை எழுதியிருக்கிறான். விசுவாசத்தோடு பாடல்களை எழுதியிருக்கிறான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் அவர், மேலானவர், மகிமை நிறைந்தவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், என்றென்றும் அரசால ராஜாதி ராஜா அவர். அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலிலே மகா பரிசுத்தமுள்ள கர்த்தர் அவர். அவர்தான் நம்மை ஆதரிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், துணையாய் நிற்கிறவர். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் உனக்கும் எனக்கும் தீமையான நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், வியாதிகள் உன்னை வந்து தாக்கலாம், கொள்ளை நோய்கள் உன்னை தாக்கலாம். வேடன் எவ்விதமாக வேட்டை ஆடும் பொழுது அவனுடைய அடிக்கப்பட்ட அந்த புறாவை எடுத்துக்கொண்டு எடுத்து செல்ல ஓடும் பொழுது இன்னொருவர் அதை வந்து எடுத்துக்கொண்டால் அந்த உயிர் காப்பாற்றப்படும். இவனிடத்தில் சென்றாலோ வேடனிடத்தில் சென்றாலோ அந்த உயிர் காப்பாற்றப்படாது, அது அழிக்கப்படும். அதே போலத்தான் கர்த்தர் பிசாசாகிய வேடன் நம்மை தாக்க வரும் பொழுது, அவன் குழியில் நாம் விழும்போது அதே குழியிலிருந்து தன்னை பலியாய் செலுத்தி பலியினாலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய வல்லமையினாலே மீட்டெடுத்து நம்முடைய கரத்தை பிடித்து தீமை செய்கனுடைய கரத்திலிருந்து நம்மை பிரித்து எடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தமது சிறகினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலும் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். காலையிலோ மாலையிலோ இரவிலோ எந்த தீமை உன்னை வந்து அணுகாது, நான் கூட இருக்கிறேன். அப்பாவினுடைய வாக்கு தத்தத்தை பாருங்கள். அப்பா எவ்விதமாக நம்மோடு இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தை எப்படி நம்மோடு இடைப்படுகிறது, அவருடைய வார்த்தை வைத்து எப்படி நாம் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எவ்விதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும், உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் யாராய் இருப்பார் என்றால், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பரத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதுதான் நம்முடைய கூடாரத்தை காப்பாற்றுகிற கர்த்தர். வாதை, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தை விட்டு விடுதலை அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆடு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தம் அவளுடைய வீட்டின் வாசலில் தெளிக்கப்பட வேண்டும் என்று தெளித்தார்கள். சங்கரிக்கிற தேவன்
இரவில் கடந்து செல்லும் போது எந்தெந்த வாசலில் ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டுக்குள் தீமை இல்லை, மரணம் இல்லை, அழுகை இல்லை, இழப்பு இல்லை. அவர்கள் எல்லோரும் காக்கப்பட்டார்கள். அந்த வீடு காக்கப்பட்டது. வீட்டில் உள்ளவர்கள் காக்கப்பட்டார்கள். ஏன்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே எகிப்து தேசத்தினுடைய தீமைக்கு இவர்களுக்கு தீமை அணுகவில்லை, தீமை வரவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் தீமையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் துணையாய் வந்து நிற்பார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த தீமை உன் கூடாரம், எந்த தீமையும் உன் கூடாரத்துக்குள்ள அணுகக்கூடாது. எந்த தீமையும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்போ இந்த தீமையான நாட்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உனக்கு துணையா நிற்பார். அவர் உனக்கு அடைக்கலமாயிருப்பார். அவர் உனக்கு கேடகமாயிருப்பார். அவரே உன்னை விடுவிக்கிறவராயிருப்பார். அவரே யுத்தம் செய்கிறவராயிருப்பார். ஆகவே கிறிஸ்தவர்கள் இயேசுவை 100% முழு இருதயத்தோடு நம்பி நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக, நம்முடைய குடும்பங்கள் முற்றிலுமாக அவரை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். கூடாரத்தை ஆசீர்வதிக்க வந்தவர், உன் கூடாரத்தை காப்பாற்ற வந்தவர், உன்னுடைய கூடாரத்துக்குள் சமாதானத்தை கொடுக்க வந்தவர், உன்னுடைய கூடாரத்திற்கு வாழ்நாளெல்லாம் கிருபை தொடரும்படி உன்னை காக்கிற கர்த்தர் அவர். அந்த கர்த்தரை நம்பும் போது தீமையான நாட்களுக்கு வேறு விதமாக அவர் சொல்லுகிற வார்த்தை, நீடித்த நாட்களா அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பை காட்டுகிற கர்த்தர். தீமையான நாட்களில் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் இறங்கி வருகிறார். தீமையான நாட்களில், ஆபத்தான நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஆதரிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை நம்புகிறவர்கள் ஒரு காலமும் அவர்கள் பின்னிட்டு போக மாட்டார்கள். கர்த்தரே அவர்களுக்கு துணையா நின்று ஆதரிக்கிறவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம். அவருடைய தீர்மானம் என்ன? ஜீவனை கொடுக்க அந்த உலகத்தில் வந்தார், இரத்தத்தை சிந்த வந்தார், பலியாய் செலுத்த வந்தார், கிறிஸ்து நமக்காக பாடுபட வந்தார், கிறிஸ்து நமக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் மாறினோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், அவருடைய வசனத்தின், அவருடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் மீது நாம் அன்பு கூறும் போது சகலமும் நமக்கு நன்மையாய் மாறும். தீமையான நாட்கள் நன்மையாய் மாறும். ஆபத்தான நாட்கள் நன்மையாய் மாறும். கண்ணீரான நாட்கள் நன்மையாய் மாறும். வேதனையான நாட்கள் நன்மையாய் மாறும்.
இதுதான் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்கு. இது அன்பு கூறுகிறவள், நான் கர்த்தரிடத்தில் அன்பு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு, முழு மனதோடு நான் கர்த்தரில் அன்பு கூறுவேனானால் எனக்கு நன்மை பெருகும், கிருபை பெருகும். நன்மை தொடரும், கிருபைகள் தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மீது அன்பு கூறும் போது, அவருடைய அன்பில் நிலைத்து நிற்கும் போது, நமக்கு அவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் மாறுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருடைய நாமம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வாசிக்கிறேன் 2 தீமோத்தேயு 4:18. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. அப்போ எனக்கு எந்தெந்த காலங்களில், எந்தெந்த நேரங்களில், எந்தெந்த நாட்களில், எந்தெந்த சமயங்களில் எனக்கு தீமையை பிசாசு கொண்டு வருகிறானோ, அல்லது மற்ற ஜனங்களின் மூலமாக தீமை வருகிறதோ, ஆண்டவர் யார் என்றால் தீமையிலிருந்து என்னை ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகத்துவமான நாமம், மாறாத நாமம். அந்த மாறாத நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற கிருபை அதை நம்மை பலப்படுத்தும், நம்மை ஆதரிக்கும். தீமை நின்று என்னை ரட்சிக்கும் கர்த்தர் அவர். தீமோத்தேயு என ஆவிக்குரிய குமாரனுக்கு எழுதுவது. எத்தனையோ தீமைகளை அனுபவித்தவர் பவுல், எத்தனையோ தீமைகளை கிறிஸ்துவுக்காக அனுபவித்தவர் தீமோத்தேயு. இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பணியிலே அநேக தீமைகளை அனுபவித்தார்கள். இருந்த போதிலும் கர்த்தர் அந்த தீமையிலிருந்து அவர்களை ரட்சித்தபடியினால்தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுகிறார். துணையாய் நிற்கிற கர்த்தர் காப்பாற்றுகிறார். தீமையான நேரங்களில் காப்பாற்றும் கரம் அவருடைய கரம் காப்பாற்றுகிறார். அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே தீமையான நாட்களில் ரட்சிக்கும் கர்த்தர். விசுவாசிகளுக்கு சோதனை வரும், ஆனால் கர்த்தர் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அது நன்றாக விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை வரும், தீமையான நாட்கள் வரும், ஆபத்தான நாட்கள் வரும். ஆனால் உயிரோடு இருக்கிற கர்த்தர், உன்னை மீட்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது தான் முக்கியம். அவர் நம்மை கைவிட மாட்டார்.
அவர் பாதுகாக்கிறார். நம்மை பாதுகாக்க இறங்கி வருகிறார். பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வழிநடத்துகிறார். முடிவில் தீமையை வெல்லுவதற்கு பலனை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த காரியத்திலே நாம் நம்மை நாமே சிந்தித்து அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை விட்டு தூர போகக்கூடாது. ஜெபம், வேத வாசிப்பு இல்லாவிட்டால் நீ தூரமாய் போகிறாய். ஜெபம் என்பது நான் அவரோடு பேசுகிறேன், தியானம் என்பது கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் பிசாசு நுழைகிறான் உனக்கு தீமை செய்வதற்கு. முதலாவது நன்மை செய்கிறவனாய் கடந்து வருவான், நன்மையை செய்து உடனே தீமை செய்வான். அதுதான் அவனுடைய பழக்கம், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாசனம்! சங்கீதம் 34:11 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். அப்போ நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், கண்ணீர்கள் வரும், போராட்டங்கள் வரும், தீமையான நேரங்கள் வரும். தீமை செய்கிறவன் கர்த்தருக்கு விரோதமானவன். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராதபடி அறுத்து போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. பயப்படாது. யார் உனக்கு தீமை செய்ய இறங்கி வந்தாலும், யார் உனக்கு விரோதமாய் தீமை செய்வதற்கு செயல்பட்டாலும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது அந்த தீமை செய்தவனுக்கு கர்த்தர் விரோதமாய் மாறுகிறார். அவன் செய்த தீமைக்கு அவனுக்கே தீமை உண்டாகும்படி செய்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளும். நீதிமான்கள் நோக்கி கூப்பிடும் போது அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாகி விடுகிறார். எல்லா உபத்திரக்கும் நீக்கலாகி விடுகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன் என்பதை என் நாவிலே உச்சரிப்பதில் மிக பெருமை அடைகிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருபோது நம்மை கைவிடாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். அவரை நம்பினோர் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள். வேதத்தினுடைய வசனங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே அவன் காக்கப்படுவான். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம். சில நேரத்தில் தீமையான நேரங்கள், ஆபத்தான நேரங்கள், உபத்திரமான நேரங்கள், இந்த நேரங்களில் நமக்கு கலங்குற நேரத்தில் இருக்கும் போது அநேகர் கர்த்தரை நம்பாதபடினால சமாதானத்தை இழக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். எங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 14, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கலக்கம் அடைந்திருக்கிற இதயத்தை தேற்றுகிற ஒரே ஒரு கர்த்தர், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. உபத்திரமோ, தீமையோ, போராட்டமோ, சஞ்சலமோ, எது உன்னை வந்து தாக்கினாலும், எது வந்து உனக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும், கண் கலங்கி நிற்கின்ற நேரத்தில் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து காப்பாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, உங்களுக்கு உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ள. நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை வென்றவராய், உலகத்தை ஜெயித்தவராய் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். பயப்படாதே. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன். உன்னையும் ஜெயிப்பதற்கு துணையாய் நிற்பேன். என் நாமத்தின் மூலமாக நீ ஜெயம் கொள்ளுவாய். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர், அவர் ஒருவர் மாத்திரம் ஜீவிக்கிறவர், அவர் ஒருவர் மாத்திரம் வல்லமுள்ளவர், அவர் ஒருவர் மாத்திரம் பசுத்தர், அவர் ஒருவர் மாத்திரம் மகிமை நிறைந்தவர். அவருடைய பசுத்தத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரும் பிறந்ததில்லை, பிறக்க போவதும் இல்லை. சதா காலங்களிலும் பரலோகத்தில் அவர் அரசாளுகிற ராஜாதி ராஜாவாய் இருப்பார். ஆகவே அவருடைய வசனத்தை நம்பி வாழ்கிற நமக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் ஜெயம் கொள்ளுவதற்கு, தீமையிலிருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு, உபத்திரத்திலிருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு, போராட்டத்திலிருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு, தீமையிலிருந்து ஜெயம் கொள்ளுவதற்கு நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்றும் ஆசீர்வாதம். அவரை நம்பி வாழ வேண்டும். இந்த உலகத்துல அவரை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அவருடைய நாமத்தை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய நாமத்தையே நம்பி வாழ வேண்டும். நீங்கள் பண ஆசையும் இல்லாதவர்களாயும் நடந்து உங்களுக்கு இருக்கின்றவைகளை போதும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விட்டு விலகுவதில்லை. இந்த உலகத்தின் ஆசை உனக்கு இருக்கக்கூடாது. நீ உலகத்தை பின்பற்றி வாழக்கூடாது. உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. உலகத்தில் நீ அவருக்காகவே வாழ வேண்டும், அவரோடு வாழ வேண்டும்.
அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். போதாதா? இவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை போதாதா? தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களே, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களே, தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார் என்று அநேக வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் பார்த்தோம். இது மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், சோதனையில் பயப்படாமல் தேவனை நம்ப வேண்டும். ஜெபத்தை விடக்கூடாது. தேவன் சரியான நேரத்தில் உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். சோதனை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. யார் குடும்பங்களில் தீமையோ உபத்திரமோ தீமையை கொண்டு வருகிற பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற உபத்திர நிமித்தமாக கண் கலங்கி இருக்கிற உங்களை பார்த்துத்தான் தீமை நின்று உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் உங்களை ஆட்கொள்வதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை துணையாய் நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் மகா பசுத்தமுள்ள தேவன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். உம்முடைய நாமம் என்றென்றும் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த தீமையோ உபத்திரங்களோ அவர்களை ஆட்டி படைக்கமானால் துணையாய் நிற்கிற கர்த்தர், விடுவிக்கிற கர்த்தர், ஆபத்தில் துணையாய் நின்று வழிநடத்துகிற கர்த்தர், இந்த பிள்ளைகளை தீமை நின்று எப்படி தீமைக்கு பவுல் சொன்னாரோ, தீமை நின்று உன்னை ரட்சிக்கவார் கர்த்தர் என்று ரட்சிக்கப்பட கிருபைத்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ள ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா.